இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். எங்களையும் மீறி நடக்கும் கொலை கொள்ளைகளால் நாங்கள் குற்ற உணர்வோடு பணியாற்றுகிறோம் என்று காவல்துறை மற்றும் வியாபாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் SSP சந்திரன் வருத்தத்துடன் பேசினார். புதுவை முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் குற்றங்களை தடுப்பது குறித்த போலீசார் வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு SP சிவதாசன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய SSP சந்திரன் பேசுகையில், உலக நாடுகளில் போலீசார் பயன்படுத்தும் அனைத்து வசதிகளும் உள்ளதாகவும், குற்றங்களை ஒடுக்குவதில் லண்டன் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள SLR துப்பாக்கி முதல் AK-47 வரை உயரிய ரக துப்பாக்கிகள், கணினி சாதனங்கள், வாகனங்கள், தகுதியான அதிகாரிகள் என அனைத்து வசதிகளும் புதுவை காவல்துறையில் இருந்தாலும் எங்களையும் மீறி நடக்கும் கொலை கொள்ளை ஆகியவற்றால் நாங்கள் குற்ற உணர்வோடு பணியாற்றுகிறோம் என்றும், இனி குற்றங்களை ஒடுக்குவதற்கு போலீசாருக்கு பல்வேறு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், போலீசாருடன் சேர்ந்து பொதுமக்களும் குற்றங்களை தடுக்க உதவி செய்ய வேண்டும் என்ற அவர், மேலும் பொதுமக்கள் சீருடை அணியாத காவலர்கள், எனவே குற்றவாளிகளை கண்டு பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட வேண்டும் மற்றும் பெட்ரோல் பங்க், மதுக்கடை போன்ற இடங்களில் ரவுடிகள் அதிகம் வந்து செல்வதால் அவர்களை கண்காணிக்க CCTV கேமரா பொருத்த வேண்டும். இதனால் குற்றவாளிகள் வரத்தும் செயல்பாடுகளும் ஆதாரங்களும் குற்றங்களை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் என்று பேசினார். கூட்டத்தில் வடக்கு சரக இன்ஸ்பெக்டர்கள், காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர்கள், பெட்ரோல் பங்க் மற்றும் மதுக்கடை உரிமையாளர்கள், மேலாளர்கள், காசாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரைகளின்படி தானே புயலால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண நிதியினை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் தானே புயல் வீசியதில் பெரும்பாலான வீடுகள் சேதமடைந்தன. இந்நிலையில் முதல்வர் திரு ரங்கசாமி சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுத்து அரசிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அப்பணி முழுமையான முறையில் நடைபெறவில்லை. ஏனெனில் வருவாய்த்துறையினர் கணக்கெடுக்கும் முன்பே குடியிருக்கும் வீட்டை சரி செய்ய வேண்டும் என்ற சூழலில் வெளியில் கடன் பெற்று மக்கள் தங்கள் வீட்டினை சரி செய்துள்ளனர். இதனால் அவர்களது வீடுகள் சேதமடைந்த வீடுகள் என்ற கணக்கெடுப்பில் வரவில்லை. மேலும் முன் அறிவிப்பின்றி வருவாய்த்துறையினர் சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்க வந்ததால் கூலி வேலைக்கு சென்றுவிட்ட பல ஏழைகளின் வீடுகள் இந்த கணக்கெடுப்பில் விடுபட்டு போனது. முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் உத்தரவின்படி புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பல வீடுகள் கணக்கெடுக்கப்படாமல் விடுபட்டு போயுள்ளது. எனவே மக்கள் முதல்வராக போற்றப்படும் நமது புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி வருவாய்த்துறையினருக்கு ஆணையிட்டு தானே புயலால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த வீடுகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும். மேலும் வருவாய்த்துறையினர் எந்த பகுதிகளுக்கு கணக்கெடுக்க போகிறார்கள் என்பதனை முன்கூட்டியே அப்பகுதி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் முழுமையான முறையில் அனைத்து பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் நிவாரண உதவி கிடைக்கப்பெறும். நமது புதுவை முதல்வரின் எண்ணமே புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் வருவாய்த்துறையினர் சரிவர கணக்கெடுக்காததால் முதல்வரின் எண்ணம் நிறைவேறாமல் போகிறது. எனவே மீண்டும் ஆய்வு மேற்கொண்டு முதல்வரின் எண்ணத்தினை நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை வீடுகள் சேதமடைந்துள்ளது என்று அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்டாயம் தெரியும். அதன் அடிப்படையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின்படி புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரண நிதியினை புதுவை அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் உதவி சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு இடமாற்றம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி முத்தியால்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் காவல் கண்காணிப்பு பிரிவிற்கும்,
கட்டுப்பாட்டு அறை உதவி சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் காரைக்கால் பிசிஆர் பிரிவிற்கும், குற்றப்பதிவேட்டுத்துறை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் உருளையன்பேட்டைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோன்று உதயஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் ஜபருல்லா ஏனாமிற்கு மாற்றம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவை தவிர 3 தலைமை காவலர்கள், 11 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல் தலைமையக எஸ்பி IRC மோகன் பிறப்பித்துள்ளார். புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் திரு கணேசன் இன்று தனது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு 2000 ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் திரு கணேசன் இன்று பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். இதனை முன்னிட்டு புதுவை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஐயனார் கோவில் தெருவில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடையில் தனது ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடிய திரு கணேசனுக்கு கட்சி வேறுபாடின்றி பலரும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். திரு கணேசனின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். பின்னர் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு சேலைகளை வழங்கினார். அப்போது அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், தொழிலதிபர்கள் செந்தில், கார்த்திக், முருகன், வன்னிய பேரவைத் தலைவர் அதிரடி அழகானந்தம் உள்பட திரு கணேசனின் நண்பர்கள் பலர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து திரு கணேசனுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகவுக்கு அவரது ஆதரவாளர்கள் மணவெளி ராஜா தலைமையில் பேண்டு வாத்தியம் முழங்க விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் திரு IG வீரராகு கணேசனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்துக்களை கூறினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசனின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 25வது மாநில அளவிலான தடகள போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை அமெச்சூர் தடகள சங்கம் சார்பில் உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான 25வது தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. தடகள சங்க தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில விளையாட்டுக் கழக உறுப்பினர் செயலர் முத்துசெல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் 12 வயது முதல் 18 வயது வரை உள்ள புதுவை, மாஹே, ஏனாம், காரைக்கால் பிராந்தியங்களிலிருந்து ஆண்கள், பெண்கள் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையினை வெளிப்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாட்டினை அமெச்சூர் தடகள விளையாட்டு சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் ஏனாமில் நடைபெற்ற வன்முறை தூண்டுதலுக்கு பின்னணி காரணம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் AICCTU சார்பில் உண்மை அறியும் குழு ஏனாம் பகுதிக்கு சென்று வந்துள்ளதாக மாநில செயலர் பாலசுப்ரமணியன் கூறினார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை மாநிலம் ஏனாமில் கடந்த 27/1/2012 அன்று ஏனாம் காவல் நிலையத்தில் ரீஜென்சி செராமிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிற்சங்க நிர்வாகி முரளிமோகன் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் மர்மமான முறையில் இறந்ததும், மரண செய்தி கேட்டு அங்கு ஒன்று கூடிய தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் 12க்கும் மேற்பட்ட முறையில் துப்பாக்கி சூடு நடத்தியதும், அதன் பின்னர் வன்முறை வெடித்ததும், அதன் விளைவாக நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகர் மரணம் அடைந்ததும் அனைவரும் அறிந்ததே. இந்த வன்முறை தூண்டுதலுக்கு பின்னணி காரணம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் AICCTU சார்பில் ஏனாம் பகுதிக்கு உண்மை அறியும் குழுவில் AICTU ஆந்திர மாநில செயலாளர் தாமோதர், தேசிய கவுன்சில் உறுப்பினர் அக்பர், ஆந்திர மாநில தலைவர் நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட 8 பேர் செயல்பட்டதாகவும் அதன் மூலம் பல்வேறு உண்மைகள் வெளிவந்துள்ளது என்று கூறினார். பேட்டியின் போது AICTU நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வலியுறுத்தியும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக LPF தொழிற்சங்கம் ஆறுமுகம், INTUC பலராமன், PMS ராமச்சந்திரன், AITUC அபிஷேகம், CITU முருகன், AICCTU அக்பர் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அனைத்து தொழிலாளர் சட்டங்களையும் அமல்படுத்தி சட்டத்தை மீறுபவர் மீது தண்டனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்திற்கு எங்களது தொழிற்சங்கம் ஆதரவு தருகிறது.
மேலும் புதுவையில் பல்வேறு முக்கிய பகுதிகளில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார்கள். மின்துறை அரசு துறையாகவே செயல்படும், எனவே ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணியை தொடர வேண்டும் என முதல்வர் கேட்டுக் கொண்டதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் தியாகராஜன் கூறுகையில், மின்துறையை கழகமாக மாற்றுவதை கண்டித்து கடந்த 22ஆம் தேதி மின்துறை ஊழியர்கள் ஊர்வலமாக வந்து முதலமைச்சரையும் தன்னையும் சந்தித்து மனு கொடுத்தனர். இதையடுத்து அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது மின்துறை கழகமாக மாற்றப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். மேலும் இதுகுறித்து மின்துறை ஊழியர்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் அரசு எடுக்காது என்றும் மின்துறை அரசு துறையாகவே செயல்படும் என்ற உறுதிமொழியை ஏற்று சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை கைவிட்டு பணியினை தொடர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டதாகவும் முதல்வரின் கருத்தை தானும் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். கடந்த பாராளுமன்ற ரயில்வே மசோதாவில் புதுவைக்கு நிதி ஒதுக்கப்பட்டும் செயல்படுத்தப்படாததால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ரயில் பயணம் செய்வோர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த பாராளுமன்ற ரயில்வே மசோதாவில் புதுவையிலிருந்து மதுரை, திருவனந்தபுரம் மற்றும் கிழக்கு கடற்கரை ரயில்வே திட்டத்தில் புதுவை வரை 550 கோடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு ஆண்டு காலமாகியும் இதுவரை செயல்படுத்தாததால் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வலியுறுத்தி ரயில்வே சேவை பெற்றுத் தருமாறும், புதுவையிலிருந்து காரைக்கால், மும்பை, திருப்பதி, திருவண்ணாமலை, விழுப்புரம் பேசஞ்சர், கோராக்பூர் ரயில் திட்டத்தை மாநில வளர்ச்சிக்காக அமுல்படுத்தும்படியும், புதுவை பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு டெம்போ சேவையை அளிக்குமாறு அரசை கேட்டுக் கொண்டதாகவும், மேலும் புதிய திட்டத்தை அமுல்படுத்த வரும் பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்ற கோரி பிரதமர், மத்திய ரயில்வே அமைச்சர், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி ஆகியோருக்கு மார்ச் முதல் வாரத்தில் தந்தியை அனுப்புவது மற்றும் டெல்லி சென்று நேரில் சந்திப்பது என்று முடிவு செய்துள்ளதாக புதுவை மாநில ரயில் பயணம் செய்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் குடலியல் அறுவை சிகிச்சை துறை சார்பில் 21வது அமசி திறனாய்வு கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 21வது அமசி திறனாய்வு கருத்தரங்கு, எஃப்மாஸ் தேர்வு மற்றும் லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை முன்னேற்றங்கள் குறித்த கருத்தரங்கு கூட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் குடலியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் விக்ரம் கதே வரவேற்று பேசிட, அமசி நிறுவனர் டாக்டர் பழனிவேல் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்திட, ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரெட்டி வாழ்த்துரையினையும் டாக்டர் அனந்த நாராயணன் அறிமுக உரையினையும் வழங்கினார். இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து திறமையான மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் குடலியல் அறுவை சிகிச்சை துறை செய்திருந்தது. தொழிலாளர் நலனுக்காக மத்திய தொழிற்சங்கங்கள் நடத்தும் நாடு தழுவிய ஒருநாள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிப்பதாக INTUC தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், எந்த பிரிவு தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் 10,000 ரூபாயாக இருக்க வேண்டும், அரசு நடத்தும் மில்கள் மற்றும் நிறுவனங்களை செயலிழக்க செய்யக்கூடாது என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வரும் 28ஆம் தேதி நடத்தும் பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று வெற்றிகரமாக நடத்துவது என்றும், தொழிலாளர்கள் நலனுக்காக நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் அனைத்து பிரிவு தொழிலாளர்களும் கலந்து கொண்டு பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார். புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் திருமணம் மற்றும் கலப்பு திருமண உதவித் தொகையினை மங்கலம் தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுவை மங்கலம் தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை மற்றும் கலப்பு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 2 நபர்களுக்கு கலப்பு திருமண உதவித்தொகையை தலா 50,000 வீதமும் 1 லட்சம் ரூபாயும், திருமண உதவித்தொகையாக 6 நபர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் 1,50,000 ரூபாயையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் அன்பழகன், துணை இயக்குநர் மீனா குமாரி, உதவி இயக்குநர் விஜயா, நல ஆய்வாளர் லதா மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பொன்விழாவினை முன்னிட்டு ஓவியம் மற்றும் நாணய கண்காட்சி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி துவங்கி 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பொன்விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்டு இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகள் நடப்பட்டு மற்றும் விவேகானந்தரின் களிமண் சிற்பம் வடிவமைக்கப்பட்டதை தொடர்ந்து ஓவியம் மற்றும் நாணய கண்காட்சி நடைபெற்றது. இதில் பழங்கால நாணயங்கள், புராதன பொருட்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது.
மற்றும் மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் தலைமையில் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், அலுவலர்கள், முன்னாள் மாணவ பேரவையினர், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை சுள்ளியாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பாகூர் கொம்யூன் சுள்ளியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 45ஆம் ஆண்டு மயான கொள்ளை மகா உற்சவம் கடந்த 20ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய விழாவான மயான கொள்ளை சிறப்பாக நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் வீதியுலா புறப்பட்டு சென்று முள்ளோடை மதிகிருஷ்ணாபுரம் மயானத்தில் மயான கொள்ளையிட்டு பின்னர் வான வேடிக்கையுடன் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரங்காவல் நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் நுகர்வோர் மன்றம் சார்பில் உணவு கலப்படத்தை சோதித்து அறிதல் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர் நுகர்வோர் மன்றம் சார்பில் உணவு கலப்படத்தை சோதித்து அறிதல் என்ற கலந்துரையாடல் மற்றும் விளக்க உரை நிகழ்ச்சி பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் நளினா வரவேற்பு உரையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை தாசில்தார் மகாதேவன் மற்றும் உத்திரேசன் கலந்து கொண்டு மாணவிகளும் உணவு கலப்படம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படும் வண்ணம் கலப்படத்தை கண்டறியும் முறை, சோதனை முறைகளை செயல்முறையுடன் விளக்கினார். தொடர்ந்து தலைமை ஆசிரியை வசந்தகுமாரி வாழ்த்துரையினையும், உழவர்கரை நுகர்வோர் மன்ற திட்ட ஒருங்கிணைப்பாளர் திலகவதி உணவு கலப்படத்தில் ஏற்படும் பாதிப்பு பற்றி உரையாற்றினார். நிறைவாக மாணவியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் நிதி பற்றாக்குறையும் தீர்வுகளும் என்ற பொருளில் கருத்தரங்கம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை ஜெயராம் திருமண மண்டபத்தில் அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு சார்பில் நிதி பற்றாக்குறையும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் கூட்டமைப்பின் தலைவர் மதுரகவி தலைமையில் நடைபெற்றது. கருத்தரங்கில் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி கலந்து கொண்டு நிதி பற்றாக்குறையில் சிக்கித் தவிக்கும் புதுவை அரசின் நிலையும், இதன் விளைவாக பாதிக்கப்படும் அரசு ஊழியர்களின் எதிர்கால மோசமான நிலை பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். மற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களின் கோரிக்கைகளை வென்றடையவும் நிதி நெருக்கடியை சீரமைக்க கோரியும் வரும் 28ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக கூறினார். திரளான அரசு ஊழியர்கள் பங்கேற்ற கருத்தரங்கின் நிறைவில் பொருளாளர் இந்திரா நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக பணிகள் குறித்து கும்பாபிஷேக பணி தொழில்நுட்ப குழுவின் கண்காணிப்பு பொறியாளர் முத்தையா ஸ்தபதி ஆய்வு செய்தார். புதுவை வில்லியனூரில் உள்ள புகழ்பெற்ற திருக்காமேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அப்பணிகளுக்காக தொழில்நுட்ப குழுவை புதுவை அரசு அமைத்துள்ளது. இதில் கண்காணிப்பு பொறியாளராக முத்தையா ஸ்தபதி நியமிக்கப்பட்டார். அவர் திருக்காமேஸ்வரர் கோயிலின் புனரமைப்பு பணிகள் ஆகம விதிகள் மாறாமல் செப்பனிட எவ்வித பணிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்தார். அப்போது திருப்பணி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் மாத்தையன், செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி, உதவி பொறியாளர் அருணாச்சலம், இளநிலை பொறியாளர்கள் மதி, செல்வராஜ், ஆலய சிறப்பு அதிகாரி மனோகரன், முருகன் கோயில் பாலசுப்ரமணிய குருக்கள் உள்ளிட்டோர் உடனிருந்து பணிகள் குறித்து கலந்து ஆலோசித்தனர். புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் திருக்கோவிலில் நூதன ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பிரதிஷ்ட வைபவத்தை முன்னிட்டு அணுங்கை, வேத பிரபந்த துவக்கம் மற்றும் தானியவாசம் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோயிலில் தற்போதைய வேகமான வாழ்வுக்கு உற்ற துணையாக விளங்கும் குதிரை முகம் ஏற்று ஸ்ரீ ஹைகிரீவர் திவ்ய மங்கள உருவாக விளங்கி அருள வேண்டும் என்ற நோக்கில் நூதன லட்சுமி ஹைகிரீவர் பிரதிஷ்டா மகோத்சவம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அணுங்கை, வேத பிரபந்த துவக்கம் மற்றும் தானியவாசம் நடைபெற்றது. இதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் தானிய அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து கல்வி மேன்மை, கவனம், வாக்குவளம், நற்சிந்தனை, ஒழுக்கம், தன்னடக்கம், நற்பண்பு, விவேகம், பெருந்தன்மை முதலியவற்றை அருளும்படி ஹைகிரீவரை வேண்டிக் கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆரங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை நோனாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் சங்கராபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 45வது ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி முத்துப்பல்லக்கு நடைபெறுவதை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் பக்தர்கள் ஊரணி பொங்கலிட்டு பேரணியாக சென்று பூஜை செய்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.